அன்பர்களே கிருஷ்ண இது நண்பர்களே இது இது அது பீரோல தேடும்போது என்னன்னு தெரியல. அப்புறம் திறந்த பார்த்தா சாமதேவியோட போட்டோஸ். ஆமா, இது வந்து நான் உங்களுக்கு பர்த்டே ஆல்பம் காட்டியிருக்கிறேன், கல்யாண வீட்டு ஆல்பம் காட்டியிருக்கிறேன். என்னுடைய சாமதி வீடு ஆல்பம் சின்ன வயசுல எடுத்தாலும் 15 வயசு 16 வயசுல எடுத்தது. ஓகே ஓகேவா, அது நீங்க பாக்கல, கிருஷே பாக்கல, நான் மறந்துட்டேன் போட இப்பதான் வேற பாக்குறாரு. ஓகே, அப்ப செய்த ஆல்பம் இது. ஓகேவா, அது அது 2 ஆல்பம் பாருங்க, காட்டுற போடுங்க. நீங்க நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், நானே இப்பதான் வாட்ஸ்அப் மட்டும் பாக்குறேன். இதுதான் கடைசியோட கடைசி. இது என்ன பெருசு பா. சாமந்தி வீடு இது. ஓகே, கீழே பாச்சு காட்டுங்க. ஓகே, பாத்தீங்களா, தெரியுதா? சாமந்தி வீடு. இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் தெரியும்ல, சொந்தக்கார ரிலேட்டிவ். ஓகே, இது வந்து தண்ணி வாக்குறதுக்கெல்லாம் எடுத்தது, தண்ணி வாக்குறதுக்கு. ஓகே, உங்களுக்கு மேலோட்டமாக தெரியும். நான் இன்னும் பார்க்கவே இல்லை, இது என்னடா புதுசாக இருக்குது. ஓகேவா, நான் இன்னும் பார்க்கணும். இதெல்லாம் ரிலேட்டிவ் மேலே உள்ளது பாருங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆரத்தி எடுக்கிறது. இதெல்லாம் சொந்த இந்த இதுக்கு வந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே, இது என்னுடையது. இங்கே எப்படி பரதநாட்டிய கதையில் கற்றுருந்துருவாங்க முக்காடு. இங்கே கேக்கு வெட்ட டைம், பர்த்டேக்கு கேக்கு வெட்டுறது. இது பார்த்தீங்களா, அழகா இருக்கா? நீங்க இதை பார்த்துருங்க, நான் காட்டியிருக்கேனா இல்லை வீடு நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை காட்டல, நானும் இப்போ தான் பார்க்குறேன். அது சாமந்தி வீடு காட்டல, நீ பர்த்டே தான் காமிச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்களா, அடுத்ததை காட்டுறேன் பாருங்க. இங்கே அடுத்த பண்ணாங்க, வித்தியாசமாக இருக்குது. இதுல நிறைய ரிலேட்டிவ் தான், உங்களுக்கு தெரியும்ல. ரெண்டு சாமதி என்னுடைய பர்த்டேக்கும் வந்தாங்க, கல்யாண வீட்டுக்கு ஆட்கள் வந்து கம்மியாக வந்தாங்க. ஆனால் வந்து என்னுடைய சாமதி வீட்டுக்கு சொல்ல தேவையில்லைங்க, சாமதி வீட்டுக்கு ஒரு 400-500 பேர் வந்திருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் எல்லாமே இந்த வந்தவங்க, இந்த கல்யாண வீட்டுக்கு. ஆமாம், எல்லா ரிலேட்டிவ்ஸ் வந்துருக்காங்க. அதை காட்ட முடியாதானே? ஓகேவா, நான் என்னுடைய இதை காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, அவுட்டோர் எடுத்தது, அவுட்டோர் எடுத்தாங்க. ஓகே, அவுட்டோர் எடுத்தாங்க. என்ன போஸ் இது? அவுட்டோர். ஓகே, என்ன இது அவுட்டோர் இருக்கு. இதை இடிஞ்சு பாருங்க. இந்த போட்டோ எத்தனை வயசுல எடுத்தேன்னு நினைச்சீங்க? என்ன இது, குரங்கு பொம்மையா? 11 வயசுல. சார், அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? 11 வயசுல. ஓகே, மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கா போல அந்த வயசுல. நீங்க பார்க்கவே திடீர்னு என்னடா அலமாரிக்குள்ள போய் பார்த்துட்டு என்னடா இது புதுசா இருக்கு என்னட்டு. இங்கே நான் ஸ்கூல் படிக்கிட்டேன், என்னோட தம்பி 2 தம்பி 2ஆவது தம்பி இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நானே பார்க்க ஆச்சரியப்படுறேன், எப்படி எப்படி வெரண்ட மாதிரி கோழி. இங்கே அந்த நேரம் மூமெல்லாம் என்னது இது ஆறு என்ன என்ன பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்ன கேட்டீங்க என்கிட்ட? யார் இது புதுசாக இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒத்து பார்த்தாதான் தம்பி ஆசை எல்லாம் கிளி எனக்கு குட்டி தம்பியால் அந்த நேரம் பாருங்க, சின்ன வயசுல. இப்போ எல்லாம் இப்போ வளர்ந்து பெரிய கிடா மாடுகள் மாதிரி இருக்குது பாருங்க எல்லாம். இது என்னுடைய கடைசி தம்பி பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ அவன் வளர்ந்து அவனுக்கு இப்போ 14 வயசு ஆகுது. இது எங்களுடைய அம்மா நண்பர்களே. எங்களோட அம்மா சின்ன வயசுல எடுத்து போட்ட பாருங்க எப்படி இருக்கிறான்னு. சின்ன வயசுல கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னுக்கு, அம்மா கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னுக்கு
இந்த போட சொல்ல எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? ம் 12 வயசுல பாருங்க எப்படி இந்த 11-12 வயசுல எப்படி இருந்தேன் பார்த்தீங்களா? இந்த மூஞ்சிக்கும் இந்த மூஞ்சிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் ரிலேட்டிவ். ஓகே, அவ்வளோதான். என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டோஸ் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னடா புதுசா இருக்குன்னு கேட்குறேன். நான் மூணு கேட்டேன், யாரா இது புதுசா யாரோ போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? இப்போ உத்து பார்த்து உன் போட்டோஸ் எல்லாம். நான் இந்த போட்டோஸ் காட்டல அவர்கிட்ட. நான் என்னுடைய சாமந்தி விட பர்த்டே போட்டோஸ் தான் காட்டியிருந்தேன். நான் அவர் திடீரென்று பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இங்க பாருங்க, அந்த 3 தம்பிங்க. ஓகே, ஸோ 3 தம்பி. இவ பாருங்களா, எங்கட அப்பா பாரு எப்படி இருக்காருன்னு. உங்க அப்பா தான் அது. அப்பா அந்த நேரம் கியூட்டா இருந்திருக்காரு. ஓகே, இந்த எனக்கு எப்போ செய்தது தெரியுமா சாமந்தியோட? 2014 இன்னும் 10ஆம் மாதம் 14ஆம் தேதி செய்த ஞாபகம் இருக்குது. சாமந்தி பட்டது வந்து 9ஆம் மாதம் 9ஆம் தேதி சாமந்திட்டேன். 9ஆம் மாதம் 9ஆம் தேதி செய்தோம். ஆனால் 10ஆம் மாதம் 14ஆம் தேதினும் எனக்கு பண்ணிடுறாங்க. பரவாயில்ல, அந்த டைமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்கப்பா. 8 லட்சம் செலவாணிச்சு நண்பர்களே. கல்யாண வீட்டுக்கு சாமந்தி வீட்டுக்கு வந்து 8 லட்சம் செலவாணிச்சு. பர்த்டேக்கு வந்து 5 செலவாணிச்சு. கல்யாண வீட்டுக்கு வந்து 7 செலவாணிச்சு. ஓகேவா? கல்யாண வீட்டுக்கும் சாமந்தி வீட்டுக்கு தான் கூட செலவாணிச்சு. பர்த்டேக்கு வந்து 5 லட்சம் தான் செலவாணிச்சு. ஓகேவா? எனக்கு எப்பவும் சாமந்தி வீடு, பர்த்டே, கல்யாண வீடு எல்லாமே எனக்கு செய்தாங்க. ஓகேவா? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைண்டபடியாக எங்கள் வீட்டை செய்தாங்க. தம்பியால் கூட செய்யலை. அவங்களுக்கு சும்மா மாதம் வர பர்த்டேக்கு வந்து கேக்கு வெட்டி பண்ணுவாங்க. மற்றபடி வந்து இது நான் பொறுமை நிதானமாக பார்க்கணும். ஏன்னா நான் பார்க்கல, இப்போ திடீர்னு பார்த்தோன்னே பார்க்கணும். டைம் யார் யாருன்னா இப்போ கல்யாணத்தில் வந்தவங்க வந்திருப்பாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு வராமல் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் பார்க்கணும். நான் அதை புதுசாக பாருங்களா, இது பார்த்தோன்னே யாரா நினச்சி நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்தது. இது யாரா இது புதுசாக இருக்கிறது பார்த்தா அது இவதான். எங்கே இது நரோட்டில் எடுத்துருக்கேன். பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆகிட்டு சாலுவா இது நீயாமன்ட்டு. இது என்ன எந்த வயசில் எடுத்தது? அதெல்லாம் அந்த எந்த வயசு? அந்த வயசுல எடுத்தது. எந்த வயசு? சாமதி பாரு நேரம் எடுத்தது. அந்த டைம் எடுத்துருக்கேன். இது ரொம்ப குழந்தை. என்ன குழந்தை இது. இந்த போட்டோஸ் தான் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த போட்டோஸ் இது ஊஞ்சல் எங்க போய் எடுத்த? அதெல்லாம் அவுட்டோர் ஜாழ்ப்பாணம் அவுட்டோர் சொல்லி ஜாழ்ப்பாணம் இந்த கல்யாண வெட்டிங்ஸுக்கு சாமந்தி வீட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் எடுக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே கூட்டி கொண்டு போய் எனக்கு எடுத்தாங்க. ஓகேவா? 40,000 செலவாச்சு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் எடுக்கணும். பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு, அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, என்னுடைய கல்யாண வீட்டு 3 வீட்டு ஆல்பம் நான் காட்டிட்டேன். ஓகேவா? 3 ஃபங்க்ஷன் ஆல்பம் காட்டேன். இதையும் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கல, சின்ன வயசு ஃபோட்டோஸ். அடுத்து ஏன் சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் என் வீட்டு இருக்குது. ஸோ அது இப்போ காட்ட முடியாது, அடுத்த வீடியோ காட்டுறேன். ஓகே.